உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஞ்சனா சிறந்த நல் வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு, ஆனி மாத பலன்கள். அற்புதமான, ஆச்சரியப்படத்தக்க, அரிய அற்புத விஷயங்களை கொண்ட இந்த ஆனி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு, துலா ராசி. துலா ராசிக்கு இந்த ஆனி மாதத்தின் சிறப்பு பலன்களை பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்கள் முத்தான பலன்களை துலா ராசிக்கு ஆனி மாத பலன்களாக நம்ம பார்க்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு யோகங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரவங்க எப்பயுமே அலட்டிக்காம சம்பாதிக்கக்கூடியவங்க, அலட்டிக்காம கால் மேல கால் போட்டு சம்பாதிக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட துலா ராசிக்காரங்களுடைய இந்த ஆனி மாத பலன்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும். உலகத்தில் இன்னைக்கு ஜோதிடத்துக்கு பஞ்சமில்லை, ஜோதிடருக்கு பஞ்சமில்லை, ஜோதிடத்துக்கு பஞ்சமில்லை. ஆனால் அங்கங்க பார்த்து நடக்கலைன்ற வேதனைப்படுறீங்க இல்லையா? நிறைய இடங்களை ஜாதகத்தை பார்த்தோம். சரி, அந்த வேதனைப்படக்கூடிய காரியங்கள் நல்ல இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நடக்குமா அப்படின்னு ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம். சித்தர் வாக்கு ஜோதிடம். இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியான முறையில் அது சரியான நேரத்தில் நிவர்த்தி அடைந்து சரியாக நடக்கும். ஆக நீங்க அனுப்பக்கூடிய ஜாதகங்களை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, உலகத்தில் நிறைய பேர் நிறைய அவங்க பிரச்சனைகள் வீட்டில் பாருங்க, ஒன்று கிடக்கு ஒன்றுக்கு ஆகிட்டு இருக்கு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. பொண்ணுக்கு அத்தனை பொருத்தம் இருக்கு, இத்தனை பொருத்தம் இருக்கு, 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னு தான் கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா முக்கியமாக என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே என் பிள்ளையே பாடாப்படுத்தி அதாவது விவகாரத்து பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. என் பிள்ளை அங்கே வாழ மாட்டேன்னு இங்கே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என் பிள்ளை வாழ வைக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆக இதுக்கு நாங்களும் ஜாதகத்தை நல்லா தான் பொருத்தம் பார்த்தோம், பொருத்தமாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுங்களை என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தினம் கணம் ரஜு நாடி என்பது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதி. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு யோகத்துல பிறக்குது. அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 11 பொருத்தம்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர்கள் முனிவர்கள் போட்ட விதி. அது மாறப்போறது இல்லை. ஆனால் ஜாதக கட்டங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய யோகம், ஒவ்வொரு குழந்தைகளுடைய யோகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆக இந்த தினம் கணம் ரஜு நாடி வசியன் 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 9 பொருத்தம்ன்றது அது ஒரு 5%, 10% எடுத்துக்கணும். ஆக ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆணையும் பெண்ணையும் சேர்க்கக்கூடிய ஜாதகத்துல தான் பொருத்தம் பார்க்கணும். அதை அங்க தவறு விட்டுறீங்க. சரி, பரவாயில்ல. இப்ப என்ன ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, நல்லா இருந்த குடும்பங்க, நல்ல தொழிலில் ஒவ்வொரு வீட்டுக்கார் இன்னைக்கு தொழில் நட்டத்துக்கு மேலே நட்டம், பெரிய நட்டம் ஆகிட்டு இருக்கு, தொழிலில் பெரிய பிரச்சனை இருக்கு, கடன் ஆகி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்க பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க, 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜோசியர்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சீங்கன்னா தார 2, 29க்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சாதான் தார நிற்கும் அப்படின்றாங்க. ஐயா, இந்த கொடுமையை ஏங்கயா கேட்குறீங்க? அப்ப நாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சா தார 2,
29க்கு மேலதான் கல்யாணம் முடிக்கணும், அப்பதான் தாரம் ஒன்னா நிக்கும் அப்படின்னாங்க. ஐயா இன்னைக்கு வயசு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அந்த கொடுமையை கேளுங்க. 37 வயசு ஆகி போச்சு, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லைங்க, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லை. ஆக அப்பயே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கன்னே புரியல. இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஒரு கல்யாணமே முடியல ஐயா 37 வயசு வரைக்கும். ஆனா இப்படி நிறைய வேதனைங்க. இன்னைக்கு போய் என்னைக்கு கல்யாணம் முடியும், நாளைக்கு கல்யாணம். அதை விட ஒரு ஜாதகம் ஆரம்பத்தில் இந்த பிறந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா அரக்காசுனால் அரசாங்க காசு இவனுக்கு தான், அரசாங்க வேலை உறுதியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம். ஆனா இவங்க பையன் ஒரு 5-6 வருஷமா அந்த அரசு வேலைக்கு முயற்சி பறிச்சு எழுதிக்கிட்டே இருக்கேன், வேலை கிடைக்கல. நல்ல கவனிங்க, உங்க உலக மக்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் இப்ப கல்யாணம் எப்ப முடியும், என்ன படிக்கலாம், என்ன உத்தியோகம் பார்க்க முடியும், கல்யாணம் எப்போ முடியும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் உருவாக்கி ஜாதக ஆரம்பத்திலே பொருத்தம் சரியா பார்த்துக்கணும். நான் சொல்றது தினம் கணம் ரஜு நாடி இல்லை, ஜாதக கட்டத்தின் பொருத்தங்களை பார்க்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்ன வேலை, அரசாங்கம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பூரிய சொத்து பிரச்சனைகள் எப்ப, இந்த சொத்து எப்ப கிடைக்குமா கிடைக்காதா, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தீருமா, இதுக்கு என்ன காரணம், வீட்டில் என்ன செய்வன கோளாறு ஓடுது, இப்படியெல்லாம் ஜாதகத்தை எங்க இதுக்கெல்லாம் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா ஓடணும், கடனுக்கு மேல கடன் ஆகிட்டு இந்த கடன்ல எப்ப சரியாகும். அதாவது சொத்தை வீணா அபகரிச்ச சொத்து, என் சொத்தை வீணா ஒருத்தர் அபகரிச்சுட்டான், வேற யாரும் இல்லை என் பிள்ளையே அப்படின்னு ஒரு தாப்பனார் சொல்லக்கூடிய குறை. இப்படியெல்லாம் இருக்கு. அடுத்தவன் அபகரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெத்த பிள்ளையே தந்தையினுடைய சொத்தை அபகரிக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வாழ விடாம கெடுக்கிறது, என் பிள்ளை அந்த வீட்டில் வாழவே முடியலங்க, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வன கோளாறுன்னு தெரியல. இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து, அவரை போய் பார்த்தோம், இவரை போய் பார்த்தோம், அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ண, அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், எல்லா கோயிலும் போயாச்சு. போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியில். இப்படித்தான் என்கிட்ட ஒவ்வொரு ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு என்னங்க ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும், அந்த பிரச்சனை அடிப்படை ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவமே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியம், சொத்துக்கள், பையனுக்கு நல்ல வேலை, இது சம்பந்தப்பட்ட ஜாதகம் அப்படி கையில தூக்கி ஆச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நல்லா கவனிக்க, திரும்ப நான் சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா இன்னும் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கலாம். ஏன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஆக இந்த இடத்தை பொறுத்தளவு எங்கெங்கயோ ஜாதக தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு இங்கே இவரையும் பார்த்து எங்கெங்கயோ பார்த்துதான் சரி இவரையாவது பார்ப்போம் அப்படின்னு இங்கேயும் மனசு நொந்து போயிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் இங்க எந்த காரியத்தை நோக்கி இங்க வர்றீங்களோ கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உறுதியான உத்தரவாதம். மீண்டும் நம்ம துளாராசியினுடைய ஜூன் மாத பலன்களை நம்ம பார்ப்போம். 1/6/2024 முதல் 30/6/2024 வரை இருக்கக்கூடிய 30 நாட்களுக்குரிய ஜூன் மாத பலன்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த ஜூன் மாதம் என்பது ஆறாம் எண்ணுக்குரிய 6வது மாதம் என்பது அந்த 6ஆம் எண்ணுக்குரிய சுக்கிரன் ஆட்சி வருகின்ற ஒரு அருமையான மாதம். அதாவது பொதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் நேர்மையான முறையில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு உத்தியோகம் பார்த்தோ உழைத்து நேர்மையான முறையில் ஒரு சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை தரக்கூடியவர் குரு பகவான், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான்.
அதாவது ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் 2 பெரிய செல்வ சக்திகள் கொண்ட கிரகங்கள் ஒன்று அசுரகுரு, தேவகுரு என்று சொல்ல. தேவகுரு என்பது குரு பகவான், தேவ சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்லாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சுக்லாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் என்பது இன்னொன்று செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சக்தி. ஒன்று குரு பகவான் ஒரு சக்தி, ஒன்று அசுரகுரு என்று சொல்லக்கூடிய இன்னொரு சக்தி சுக்லாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த 2 கிரகங்களுமே பொன்பொருள் செல்வத்தை, வருமானத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகங்கள். எப்படிப்பட்ட வருமானத்தை, எந்த வழியில் வருமானத்தை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தா, குரு நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய, உழைத்து சம்பாதிக்கக்கூடிய உத்தியோக வருமானத்தை தரக்கூடியவர், செய்கிற நேர்மையான வியாபாரத்தின் மூலம் வருமானத்தை தரக்கூடியவர் குரு பகவான், தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான். ஆனால் சுக்கிரன், அந்த சுக்கிரனாகப்பட்டவன் கால் மேல கால் போட்டு அதிகமா சும்மா மம்பட்டியை கடப்பாறை வச்சு மம்பட்டி வச்சு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா கால் மேல காலை போட்டுக்கிட்டே உட்கார்ந்த இடத்துல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய, அழட்டிக்காம சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய, கோடிக்கணக்க லட்சக்கணக்க வாரி வழங்கக்கூடிய சக்தி கொண்டவர் தான் சுக்கிரன். ரொம்ப அடிக்க வேணாம், சும்மா அப்படியே கால் மேல காலை போட்டுட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் தான் இந்த துலா ராசிக்காரர்கள். ரொம்ப அடிக்க மாட்டாங்க, எதுக்குமே அவ்வளவு ரிஸ்க்லாம் எடுக்கிறது இல்லை. ஒரு தலைமைதாக தகுதி, அதாவது காசு பணத்தை சர்வ சாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய உலக மக்கள் மத்தியில் வியாபாரம், மிகப்பெரிய வியாபாரத்துறை, ஒரு தலைமைதாக தகுதியில் இருக்கக்கூடியவர்கள். காசு பணத்தை, வருமானத்தை சர்வ சாதாரணமாக ஒரு ரொம்ப கடினமாக உழைத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் உள்ள துளாராசிக்காரர்கள். கடின உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடியவர் துளாராசிக்கார். அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் துளாராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது ஜூன் 1 முதல் ஜூன் 13 வரை அப்படிப்பட்ட சுக்கிரன் வலிமை ஆட்சி வருகின்ற காலம். அதாவது துளாராசிக்கு 8ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் ஜூன் 1 முதல் ஜூன் 13 வரை. அப்ப எப்படிப்பட்ட யோகம் வரும்னு பார்த்தீங்க துளாராசிக்கு. அத செய்கிற தொழிலில் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலம், செய்கிற தொழிலில் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலம், மற்றவர்கள் ஆதரவோடு தொழில் அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலம், அரசாங்கத்தின் ஆதரவை பெறக்கூடிய காலம், மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் பெறக்கூடிய காலம், அரசு வருமானத்தை அதிகமாக பெறக்கூடிய காலம், செய்கிற வியாபாரத்தில் அதிகமான வருமானங்களை பெறக்கூடிய காலம். புரியுது? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு. சரியா? அடுத்து செவ்வாய் ஆட்சி வருகின்ற ஜூன் மாதத்தில், அதாவது ஜூன் மாதம் முழுவதுமே துலா ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியும், அதாவது துலா ராசிக்கு தனஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜூன் மாதம் முழுவதுமே ஆட்சி வருகின்ற அற்புதமான யோகம். எப்படி இருக்கும் துலா ராசிக்கு? தனஸ்தானாதிபதி, அதாவது துலா ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய விருச்சிக ராசிக்குரிய செவ்வாயும் 7ஆம் இடத்துக்குரிய மேச ராசிக்குரிய செவ்வாய் மேச ராசியிலே ஆட்சி வருகின்ற அமைப்பு. ஆக இந்த அமைப்புல இடம் வீடு, அதாவது பூமிகாரன் என்று சொல்ல, இடம் வீடு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, அரசாங்கத்தினுடைய உயர்ந்த அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை பெறக்கூடியது, கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், மிகப்பெரிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், பில்டிங் கான்ட்ராக்ட், அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாம் மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலங்கள், ரியல் எஸ்டேட் சொல்லக்கூடிய மிகப்பெரிய கான்ட்ராக்டுக்கு, பில்டிங் கான்ட்ராக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய அத்தனை தொழிலும் சிறந்து விளங்கக்கூடிய அருமையான யோகமான காலங்கள், இளம் வீடு சம்பந்தப்பட்ட தொழில்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான நேரம், ஒரு பொன்னான நேரம், பொன் பொருள் செல்வம் வீடு வாசல் சொத்துக்களால் மிகப்பெரிய வருமானத்தை பெறக்கூடிய அருமையான காலங்கள். பூமிகாரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜூன் மாதம் முழுவதுமே துலா ராசிக்கு 7ஆம் இடத்தில் உலக வெற்றி பெறக்கூடிய அருமையான காலம். எல்லா துறைகளிலுமே சாதித்து வெற்றி பெறக்கூடிய அருமையான காலங்களாக துலா ராசி இருக்கக்கூடிய, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக
சினிமா துறையாக இருந்தாலும் சரி, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருந்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, வீட்டு உபயோக சாதனங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை துறைகளிலுமே மிகப்பெரிய செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய யோகம், அரசாங்க உத்தியோகத்தின் உயர் பதவி பெறக்கூடிய யோகம், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வருமானங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அத்தனை துறையும் சிறந்து விளங்கக்கூடியது. இது செவ்வாயினுடைய மிகப்பெரிய யோகமான ஜூன் மாதம் 30 இருக்கக்கூடிய யோகம். அடுத்து மூன்றாவது உங்களுக்கு 9ஆம் இடத்தில், அதாவது செல்வங்களை நிச்சயமாக இத்தனை யோகங்களும் உறுதியாக வியாபாரத்தை செய்கிற வியாபாரத்தில் பதவியில் முன்னேற்றம் ஏற்படுமா, வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் வருமா, பதவி இருக்கிற உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுமா, புகழ் ஏற்படுமா, அரசியல் சார்ந்தவர்களுக்கு உயர்ந்த புகழை ஏற்படுத்த முடியுமா என்று சொல்லக்கூடிய இடத்தில் புதன் அரசியலுக்குரியவனும், அதே நேரத்தில் அரசாங்கத்தின் நிர்வாகத்துக்குரியவனும், உயர் பதவிக்குரியவனும், சட்டத்துக்குரியவனும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வித்யாபதி என்று சொல்லக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி வருகின்ற காலம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9/6/2024 முதல் 26/6/2024 வரை. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இதெல்லாம் இந்த 3 கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்களும் ஆட்சி பெறுகின்ற அருமையான ஒரு காலங்கள், தொடர்ந்து ஆட்சி புரிகின்ற காலங்களாக இருக்கிறது. சரி, அடுத்து இது இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெறுகின்ற கிரகம் மாற்றங்கள், கிரகத்தினுடைய ஆட்சிகள் பெறுகின்ற இந்த 3 கிரகத்தை பார்த்தோம் துலா ராசிக்கு. அடுத்து என்னென்ன தேதிகள், அதாவது இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, அம்ச பலன் ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திற்கும் ராசி அம்சம் அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும், நம்ம ஜூன் 30 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ராசி அம்சம். இந்த அம்சம்னா என்னங்க? அப்படியே கணிச்சு அப்படியே நடக்கக்கூடியது சொல்றது. இது நடக்கும்னா அம்ச பலன்ல அப்படியே நடக்கும். இதுதான் அம்சம் சொல்லக்கூடியது. அந்த அம்ச பலனை எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்படின்றத ஒரு 9 நாட்கள் நான் வச்சிருக்கேன். அதை ஒவ்வொரு நாளா சொல்றேன். சரிங்களா? ஆக முதல்ல ஒரு தேதி 4/6/2024 பரணி 3 பார்த்தீங்கன்னா சந்திரன் பரணி 3ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனை ஆட்சி பெற்று செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்புகள். இந்த ஆனி மாதம் 32 நாட்களில் ஒரு 9 நாட்கள் மட்டும் சிறந்த யோகமான நாட்களாக அமைகிறது. அந்த நாட்களை பற்றி பார்ப்போம். 15/6/2024 அன்று ஆணி 1, ஆணியின் 1 என்று சொல்லக்கூடிய ஆணியின் ஆரம்ப தேதியே, ஆணி மாதம் முதல் தேதியே அமோகமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தேதியாக அமைகிறது துலா ராசிக்கு. அதாவது பொதுவா நாம ஒரு காரியத்தை நம்ம நல்லபடியாக செய்யறோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அது போலதான் ஒரு ராசிக்கு ஒரு வலிமை பெறுகின்றது என்றால் அந்த ராசிக்கு அதிபதி வலிமை பெற வேண்டும். அப்படிப்பட்ட துலா ராசிக்கு அதிபதியே ஆனி 1ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றது. அந்த துலா ராசியில் ஆனி 1 துலா ராசியிலே சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. அதற்கு நேர் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது மேலும் ஒரு குருவினுடைய பார்வை, குரு பார்க்கக்கூடிய எந்த ஒரு இடமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? அது குருவும் பார்க்கல, சந்திரனும் குருச்சந்திர யோகத்தில் சுக்கிரனை பார்க்கக்கூடிய அருமையான யோகம். எங்க துளாராசியில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரத்தை பலன் சொல்றேன். துளாராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை ஐயா நல்லா கவனிங்க. இது நான் சொல்லக்கூடிய ராசி கட்டத்தின் பலன்கள் அல்ல, அம்ச கட்டத்தின் பலன். அதனால குழப்பம் ஆயிடாதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக கணித்து சொல்லக்கூடிய இறைவனுடைய தராசு தட்டு என்று சொல்லக்கூடிய அம்ச பலன்கள், ஒவ்வொரு நாளுக்கும் அம்ச பலன் இருக்கு. அந்த அம்ச முதல் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக வலிமைகளை பார்த்துட்டோம். வழக்கம் போல குரு அங்க இருக்கு, குரு பயிற்சி ஆச்சு, அதவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கிரக மாற்றங்கள் வருது பார்த்தீங்களா? செவ்வாய் ஒரு கிரக மாற்றம், அது புதன் ஒரு கிரக மாற்றம், சூரியன் சுக்கிரன் இருக்கக்கூடியது ஒரு கிரக மாற்றம். இந்த கிரக மாற்றங்களினால் ஏற்படுகின்ற பலனத்தை பார்க்கணும். வழக்கமாக திரும்ப குரு பயிற்சி, குரு இந்த இடத்துல ரிஷபத்தில் அப்படி இருக்கு,
அதுவே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்போ அடுத்து இந்த முதல் 15/6/2024 பார்த்தீங்கன்னா, அதாவது சுய முயற்சிகள், வருமான முன்னேற்றங்கள், அரசாங்க பதவிகள், செய்கிற வியாபாரம்லாம் விருத்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக, வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்களாக இந்த ஆணி 1 நமக்கு சிறப்பாக இருக்கு துலா ராசி. சரிங்களா? குரு தனகாரகன், ராசிக்கு அதிபதி. ஆக 8ஆம் அதிபதி ராசிக்கு அதிபதி, ராசியிலே சுக்கிரன் வழிவரும் மிக சிறந்த செல்வ யோகங்களை பெறலாம், வருமான யோகங்களை பெறலாம், அரசு உத்தியோகத்தை பெறலாம், அரசுக்கான உத்தியோகத்தை அந்த முயற்சியிலிருந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். சரி, இது போன்ற ஒரு சிறப்பு யோகங்களை பெறக்கூடிய மற்ற நாட்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அடுத்து நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. எப்போ? ஆணி 8ஆம் தேதி. ஆணி முதல் தேதிக்கு அப்புறம் அடுத்த ஆணியில் நமக்கு 8ஆம் தேதி ஒன்று வருது. இந்த 8ஆம் தேதியில் ஒன்றுமே செய்யக்கூடாது. அதனுடைய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 22/6/2024. 22/6/2024 எந்த ஒரு காரியத்தை பேசுனா சிவனேன்னு வீட்டில் இருங்க, எந்த ஒரு காரியம் பண்ணாதீங்க. சரிங்களா? அடுத்து ஆணி 9ஆம் தேதி, அதாவது 32 நாட்களில் நான் ஒவ்வொரு நாளும் கணித்து ஒவ்வொரு நாட்களுக்கும் ராசி அம்சம் சொல்லி 2 கட்டங்கள் இருக்கிறது. அப்போ ராசி கட்டத்தில் இருக்க கிரகங்களுடைய வலிமையிலும் முதலே சொல்லிட்டேன். இப்போ அம்ச பலன்களாக 9 நாட்கள் தான் சிறந்த யோகமான நாட்களாக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் முதல் தேதி 15ஆம் தேதி, 15/6. சரிங்களா? அது ஆணி 1ஆம் தேதி. இப்போ அடுத்து ஆணி 8. ஆணி 8 எதுவுமே செய்யக்கூடாதுன்ட்டேன். அடுத்து ஆணி 9க்கு வந்துட்டோம். இந்த ஆணி 9ல் ஆங்கில தேதி 23/6/2024. இதில் பூராடம் 3ஆம் பாதத்தில் துளாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை, பூராடம் அதாவது துளாராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே, அந்த பூராடம் 3ஆம் பாதத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே, அது துளாராசி சுக்கிரன் வீட்டிலே இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். எப்படி பார்த்தீங்களா? ஆக இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு நாட்களை மட்டுமே நான் கணித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். துலா ராசிக்கு, அந்த ராசிக்கு அதிபதியே நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியோ, வருமானமோ, தொழிலோ, வியாபாரமோ, அரசாங்க வேலை முயற்சி பண்ணுறதோ, உயர் பதவிக்காக முயற்சி பண்ணுறதோ, கொடுக்கல் வாங்கலோ, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இதுக்கெல்லாம் வீடு, இடம், திருமண யோகங்கள், திருமணத்துக்கான பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இடம் முடிக்கிறது, இந்த அத்தனை காரியங்களை செய்யலாம். வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்கள், காசு படங்கள் அதிகமாக வரக்கூடிய நாள், குரு சந்திரனை பார்க்கக்கூடிய நாள்லாம் உங்களுக்கு வருமானம் நிறைய கொட்டி கொடுக்கும். இது 3ஆவது தேதியில், 2ஆவது தேதி அடுத்து 2ஆவது தேதியில் ஒன்றுமே செய்யாதீங்க, ஒன்றுமே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ 3ஆவது யோகத்தை பார்த்துட்டோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணி 11. இந்த ஆணி 11 என்பது 25/6/2024 ஆங்கில தேதி. ஆணி 11 இதில் திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, திருவோணம் 4ஆம் பாதம் துளாராசிக்கு 10ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில் ஒரு புதிய தொழிலை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா, தொடங்குறீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த நாட்களில் திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது துளாராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது சூரியன் பார்க்கக்கூடிய நாள், அதாவது இந்த பௌர்ணமிக்கு இணையான நாள். அதாவது துளாராசிக்கு லாபாதிபதி சூரியன் பார்க்கக்கூடிய, மகரத்திலிருந்து பார்க்கக்கூடிய நாள். அம்ச பலன் அப்படியே நடக்கும், யோகத்தை கொடுக்கும். பௌர்ணமிக்கு இணையான நாள். ஒரு தொழில், துளாராசிக்கு ஒரு தொழில் தொடங்கினாலும், ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும், ஒரு திருமண காரியத்தை தொடங்கினாலும், அதற்கான ஒரு பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, அத்தனை சுபகாரியங்கள் வெற்றி வரக்கூடிய காலங்கள். சரி, அடுத்த தேதி ஆணி 13. இதற்குரிய ஆங்கில தேதி 27/6/2024. சதை 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது திரும்ப பாருங்க, துளாராசிக்கு அதிபதி சுக்கிரனே சதை 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெறுகின்ற, உச்சம் பெறுகின்ற காலம். சதை 4ஆம் பாதத்தில் மீனத்தில் உச்சம் பெறுறார். அப்ப அதாவது பார்த்தீங்க, வியாபார வெற்றி, தொழில் வெற்றிகள், வருமானம், அதாவது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தால் அது வெற்றி பெறக்கூடிய காலங்கள், வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், எதிரிகளிலிருந்து பணம் வரக்கூடிய காலங்கள், எதிரிகளிலிருந்து முடக்கப்பட்ட பண வருமானங்கள் வரக்கூடிய காலங்கள், தொழிலில் செய்கிற தொழில் அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய காலங்கள். சுக்கிரன் வலிமை பெறுகின்ற காலங்கள், திருமண முயற்சி பண்ணலாம். சுக்கிரன் கலஸ்டரர்,
திருமண முயற்சி பண்ணலாம், பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம். புரிஞ்சுட்டீங்களா? அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனை அந்த பரணி, அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அதில் என்ன சிறப்புனா, சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்குது. இல்லை, சந்திரன் சுக்கிரனை பார்க்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடல் பிறந்த யோகம். இந்த உடல் திருமண ஆணும் பெண்ணும் இணைவதற்கான ஒரு யோகத்தை ஏற்படுத்துவதுதான் சுக்கிரனை சந்திரனை பார்க்கும்போது. அப்ப முக்கியமா திருமண யோகத்திற்கான அர்த்த முயற்சியுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும். உத்தியோக முயற்சி வெற்றி பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும். சரி, ஏன்னா உடல் முயற்சிகள் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி பெறக்கூடிய காலங்கள் என்று சொல்லக்கூடியது. சரி, அடுத்து ஆணி 14 28/6 ஆணி 14 28/6 2024 பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை மீண்டும் சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான பௌர்ணமி யோகமும் பௌர்ணமிக்கு இணையான யோகம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நான் சொல்றது போற கணிச்சு ஆட்சி உச்சம் இந்த மாதிரி வலிமையான கிரக நாட்கள் மட்டும் இந்த நாட்களில் நீங்க எல்லாவித காரியங்களும் செய்து வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? நான் சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே விலை கொடுத்து இருக்கும் தான் சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களும் செய்யலாம் அந்த தேதியில். இதுலயும் திருமண முயற்சிகள், தொழில் வியாபார முயற்சிகள், இடம் முடிக்கிறது, வீடு முடிக்கிறது, பூ வைக்கிறது எல்லாமே அதை செய்யலாம். அப்ப உங்களுக்கு லாபாதிபதி சூரியனாகப்பட்டவன் உங்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரனும் சந்திக்கும் பொழுது தொழில் மூலம் தொழில் வருமானங்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலங்கள், லட்சக்கணக்கில் காசு கொட்டக்கூடிய காலங்களாக இருக்கும். சரி, அடுத்து ஆணி 19 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை அதே நேரத்தில் விருச்சகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய், உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கிறது. செவ்வாய் எங்க இருக்காரு? துலா ராசிக்கு 2ஆம் இடத்துல. பூமி யோகங்கள், அரசாங்க அதிகாரம் பெற்ற ஒரு அரசு உத்தியோகங்கள், அதே நேரத்தில் திடீரென்று காசு, அதாவது மற்றவர்கள் ஆதரவால் எதிர்பார விதமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, காசு பணம் கொட்டக்கூடிய ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள், ஒரு நல்ல மனிதர்கள் மூலம் வருமானத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலங்கள், அரசு பதவியின் மூலம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள், திருமணத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு வருமானம் பெற, திருமணத்தின் மூலம் அதாவது மனைவி வீட்டு சொத்துக்கள் மூலம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய இத்தனை யோகங்களுக்குமே அந்த தேதியில் ஏற்படும். அதான் 3/7/2024 உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கக்கூடியது. துளாராசிக்கு தனஸ்தானத்து வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள், திருமண யோகம், மனைவி சொத்துக்கள் அத்தனை பெறக்கூடிய காலங்கள். சரி, அடுத்து ஆணி 20. இந்த ஆணி 20 4/7/2024 இதுல பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கும் சந்திரனை, மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கும் சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது, மேலும் மீனத்தில் இருக்கிற சூரியன் சந்திரனை பார்ப்பது. அதாவது ஒரு எப்பயுமே குரு சந்திரனை பார்க்கும் பொழுது அதே கிரகத்தை மற்ற சூரியன் உங்களுக்கு லாபாதிபதி பார்க்கும் பொழுது இதெல்லாம் தொழில் வியாபாரத்துக்கு, வருமானத்திற்கு, காசு எல்லாம் நிறைய வியாபார வருமானங்கள், அதற்கான முயற்சிகள், வியாபார விருத்தி செய்யக்கூடிய அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து ஆணி 30. ஆணி 20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆணி 30க்கு வந்துட்டோம். இந்த ஆணி 30ல் 14/7/2024 அன்று 14/7/2024 சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது துளாராசியிலே சித்திரை 3ஆம் பாதத்தில் அதாவது இந்த ஆணி மாதம் துளாராசிக்காகவே அத்தனை யோகத்தில் தருண மாதிரி தெரியுது எனக்கு. உண்மைதான். ஆக சித்திரை 3ஆம் பாதத்தில் ஆரம்பிச்சது அப்படித்தான் ஆரம்பிச்சோம். ஆணி 1லே ஆணி முடியும் போது ஆணி 30லையும் சித்திரை 3ஆம் பாதத்தில் கூடிய சந்திரன் துளாராசியில், அதாவது ஆரம்பிக்கும் போது துளாராசி சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலம், அதே போல முடிக்கும் போது அதே மாதிரிதான். ஆக சித்திரை 3ஆம் பாதத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு
அந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். புரியுறீங்களா? குரு சந்திரனை எப்பெல்லாம் பார்க்குறாரோ அப்பெல்லாம் நம்ம நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சி மிகப்பெரிய வெற்றி, வியாபாரம், தொழில், வியாபாரம், வருமானங்கள், அரசு வேலை, திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், பூமி, இடம், வாசல் சம்பந்தம் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். புரியுங்களா? அதில் அந்த ஆணி 30 சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அந்த சித்திரை நட்சத்திரத்திற்குரிய செவ்வாய் உச்சம் பெறுகின்ற ஒரு அருமையான தேதி. அப்போ இந்த சொத்துக்கள் அதிகமாக பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் உச்சம் பெறும்போது மிகப்பெரிய யோகமாக ஏற்படும். பூமி யோகம், இடம் யோகம், பதவி யோகம் என்ற அத்தனை யோகங்களும் பெறக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நான் கணிச்சு சொல்லக்கூடிய அம்ச பலன்கள். வரிசையை வழக்கம் போல சொல்லக்கூடிய ராசி இடத்துல குரு அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, அதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நான் சொல்லக்கூடிய பலன் நிச்சயமாக நடக்கும். அந்தந்த தேதி நான் சொல்லக்கூடிய அத்தனை தேதி செஞ்சு பாருங்க. செய்யக்கூடாத தேதியும் செஞ்சுட்டேன். ஆக இந்த ஆணி மாதம் மொத்தம் உங்களுக்கு 9 தேதியில் ஒரு தேதி மட்டும் சரியில்லை. எல்லா தேதியுமே யோகத்தை கொடுக்காது. இந்த தேதியில் ஒவ்வொன்றா செஞ்சு பாருங்க, மிகப்பெரிய வெற்றி அடையலாம். எந்த காரியத்தையும் தொடங்கி பாருங்க, மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஏன்னா நான் கணிச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதை இந்த பலகை ஏதாவது உங்களுக்கு சரி வரல, சரியாக நடக்கலை அப்படின்னா கீழே நம்பரை நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்பட தான் செய்யும். அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. என்னதான் நடக்கலைன்னு பார்த்துருவேன். ஒரு நல்ல கவனிக்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துடக்கூடாது. ஐயா நிறைய பார்த்துட்டு அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டோம், எத்தனையோ ஜோசியரை பார்த்தாச்சு, எத்தனையோ கோயில் கிளம்பணும் போயாச்சு, ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிட்டோம். என்ன நடக்கலை? ஏன் நடக்கலை? கல்யாணம் முடியலையா? வேலை கிடைக்கலையா? அரசாங்க வேலை கிடைக்கலையா? குழந்தை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லையா? கல்யாணம் முடிஞ்சு ஒரே பிரச்சனையாக இருக்குது. வீட்டில் என்ன செய்வதற்குள்ளா இருக்குது? கொடுத்த பணம் அப்படி முடங்கி போச்சு, வரலையா? பணம் ஏமாற்றமா? அந்த காசு பணம் வருமா வராதா? கோர்ட்டில் இருக்க சொத்து பிரச்சனை முடியுமா? நிறைய பேர் எங்களை ஏமாத்திட்டாங்க. அவங்க அந்த காசு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்குங்க. இதுக்கு எங்கேயோ ஜாதக தூக்கி அலைஞ்சு சிரிஞ்சு நொந்து போய் உட்காந்துருக்கும்பா. இப்படிப்பட்டவர்கள் நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிட திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துடக்கூடாது. அது பிரம்ம வேதத்தை நல்லா கவனிங்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்பாது. ஏன்னா பிரம்ம வேதத்தால் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டது. வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட தெய்வ சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக இந்த உங்களுக்கு நடக்கக்கூடிய எதுவாக இருந்தால் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.